இதை வளரும் கனி கொடுக்கும். சரியா? குழந்தைகளுக்காக டெஸ்கான்னு சொல்லிட்டு நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியிலேயே எவ்ரி சாட்டர்டே பிரேயர் மீட்டிங் இருக்குது. ஓகே, கொஞ்சம் அடல்ட் யூத் பிள்ளைங்களுக்காக அடுத்து ஒன்று இருக்குது, லைஃப் ஃபார் கிரைஸ்ட். ஓகே, குழந்தைகளாக நடக்கணும். நம்மளும் குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். எவ்வளவு அழகா இருந்தது இல்லையா? குழந்தை மனம் கொண்டவர்கள் தான் விண்ணரசில் நுழைய முடியும். ஓகே, இப்ப விதை விதைப்பவரோமை எதை குறித்து விளக்குவதாக இருந்தது? இறை. இப்ப நம்ம இறையாட்சினா என்னன்னு பார்ப்போம். ஓகே, காட்ஸ் கிங்டம், இறையாட்சி என்றால் என்ன? ஓகே, முதல்ல ஒரு கேள்வி. ஐ திங்க் ஜீசஸ் மினிஸ்ட்ரியோட பிரேயருக்கு ரெகுலரா வர்றவங்களா இருந்தா அந்த கேள்விக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார்? இறையாட்சியை அவர் மீட்கிறதுக்காக வந்தார். எல்லாருமே கரெக்ட் தான். இறையாட்சியை இந்த உலகில் பரப்புவதற்காக வந்தார். எங்க இருக்குது? லூக்கா எழுதிய நற்செய்தி 4வது அதிகாரம் 43வது வசனம். நான் மற்ற ஊர்களிலும் இறையாட்சியை பற்றி நற்செய்தி அறிவிக்க வேண்டும். சொல்லியிருக்கிறாரு. எதற்காக அவர் அனுப்பப்பட்டார் அப்படின்னா, எல்லா இடத்திலையும் இறையாட்சியை அறிவிக்க வேண்டும். ஓகே, இரண்டாவது கொஸ்டின். கடவுள் ஏன் மனிதனை படைத்தார்? நம்ம அவரை போற்றவும், சின்ன குறிப்பிடத்துல அப்படிதான் இருக்குது. வேற ஆமா ஆமா, அதுவும் உண்மைதான். அடுத்து அவரை அன்பு செய்வதற்கு. ஐயோ, இந்த ஆன்சரை கேட்டேன் பிரதர் என்னை துரத்திவாங்க, டைம் முடிஞ்சிரும். தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது கடவுள் மானிடரை தம் உருவிலும் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களை, வானத்து பறவைகளை, கால்நடைகளையும் ஆளட்டும். சரியா? ஒரு விஷயம், நாம் இந்த மண்ணுலகை ஆளுவதற்காக. 28. கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பழுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள். 3 விஷயத்திற்காக. ஓகே, தொடக்கத்துலதான் மனிதனை படைக்கிறாரு. அப்பவே தெளிவா சொல்லிட்டாரு எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைக்கிறேன் அப்படின்னு. 3 விஷயம். என்னது? சாயலும் உருள நாங்க படைச்சிருக்காரு. எந்த காரணத்திற்காக, எந்த நோக்கத்திற்காக அவரை படைக்கிறாங்க? மண்ணுலக ஆளணும், அழுகி பெருகணும், அதை நம் ஆற்றலுக்கு உட்படுத்தணும். அதுக்கு முன்னாடி மனுஷனுக்கு என்ன பண்றாரு? ஆசி வழங்கி, அதுக்கப்புறம் தான் இதையே ஸ்டார்ட் பண்ணுவார். சரியா? மனிதனுக்கு ஆசி வழங்கி. ஆசி என்றால் என்ன? பிளெஸிங்கா? இங்கிலீஷ்ல பிளெஸிங், தமிழ்ல ஆசி. அந்த ஒரு பிரதர் தெலுங்குல இருக்கிறாப்ல, அவர் தெலுங்குல சொல்ல போறாரு. ஆசியோட டெபினிஷன் என்ன? அவருடைய அன்பு. கடவுளுடைய ஒரு பிரதர் சொன்னாங்க, திட்டம் செயல்படுத்துவதற்கான கடவுளுடைய திட்டம் நம் வாழ்விலை நிறைவேறுவதற்கு தேவையான சக்தி தான் ஆசி. அப்ப கடவுளுடைய திட்டம் மனிதனை குறித்து எது அப்படின்னா, அவன் அந்த மண்ணுலகை ஆள வேண்டும், அதை தன் ஆற்றலுக்கு உட்படுத்த வேண்டும், இந்த மண்ணுலகை பழுகி பெருக வேண்டும் என்பது கடவுளுடைய திட்டம். இதற்கு தேவையான சக்தி, அங்கே ஆசி தேவைப்படுகிறது. கடவுள் மனிதனை ஆசி மனிதனுக்கு ஆசி வழங்குகிறார். சரியா? இதுல எந்த டவுட் இல்ல. ஏன் மண்ணுலக மனிதன் ஆள வேண்டும்?
அவர் தானே படைச்சாரு. அவர் தானே படைச்சாரு. திருப்பாடல்கள் 115, 15, 16. விண்ணகமோ ஆண்டவருக்கு உரியது, மண்ணகத்தையோ அவர். அவ்வளவுதான். ஓகே, கடவுளுடைய திட்டம் மண்ணகத்தை மானிடருக்கு வழங்கியாச்சு. மண்ணகத்துல என்னென்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே பண்ணியாச்சு. ஓகே, இந்த ஆதாம் மட்டும் பாவம் பண்ணாம இருந்திருந்தா நமக்கு எல்லாம் அந்த கஷ்டமே இல்லை. ஆமா இல்லையா? ஜாலியா இருந்திருப்போம். ஆனா பாவம் நுழைக்கிறது, அங்க ஆசை என்னவாயிடுச்சு? சாபமா ஆயிடுச்சு. இப்ப நம்ம எல்லாரும் என்ன சாபத்துல இருக்கிறோமா? மீண்டுட்டோம். அப்ப ஏன தோட்டத்துல இருக்கிற மாதிரி ஜாலியா இருக்கிறோம். கவலை இல்லை, பயம் இல்லை, எல்லாமே கிடைக்குது நமக்கு. ஆமா தானே? இல்ல. ஆமாவா இல்லையா? ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை. அதனாலதான் முன்னாடி இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியாச்சு. இல்ல. ஓகே, நம்மளால சொல்ல முடியல. இன்னும் நம்மளால முழுமையான ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாதவர்களாக இருக்கிறோம். அதை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்றுதான் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். மனிதன் பாவத்தினால் இதை இழக்கிறான், மீண்டும் கிறிஸ்து வழியாக இது நமக்கு கிடைக்கிறது. இப்ப இந்த டவுட் இல்ல இல்லையா? கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்திற்கு வந்தார் அப்படின்னா இறையாட்சியை பரப்புவதற்கு வந்தார். நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம வேலை என்ன? பதவி பெருகணும், எல்லாமே பண்ணணும்னா நம்மளும் கனி கொடுக்க வேண்டும். ஓகே, கனி கொடுக்க வேண்டும். அப்ப இந்த இறை ஆட்சியை கிறிஸ்து எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தார்னா, என்னெல்லாம் நம்ம பண்ணணுமோ ஒரு மனிதனாக நமக்கு செய்து காட்டி விட்டு செஞ்சிருக்கிறார். ஓகே, அழகா வரும். என்னை போன்றதை நீ பண்ணணும், என்னை விட அதிகமாகவும் நீ பண்ணணும்னு சொல்லியிருக்கிறது இறைவன். சரியா? அப்ப இறையாட்சியை நாமும் இந்த மண்ணில் பரப்ப வேண்டும். பரப்புறதுன்னா என்ன? அறிவிக்கிறதா? எடுத்து சொல்றது. ஓகே, ஒரு புளிப்பு மாவு ஓமை பத்தி சொல்றேன். அத இந்த புளிப்பு மாவு கொஞ்சோண்டு மாவுல போட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? இந்த அளவு இருக்கணும். பரப்புவது என்றால் நம்ம இருக்கக்கூடிய இடம் இந்த இறையாட்சியின் தன்மைகளை வெளிப்படுத்துவதாக இருக்கணும். ஓகே, அப்பதான் அடுத்தவங்க பாக்குறப்ப இவன்கிட்ட வந்து ஒரு மாற்றம் இருக்குது. யோசேப்பு கிட்ட பார்த்தாரு இல்லையா? அவருடைய தலைவர் என்ன பார்த்தாரு? இவர் கூட கடவுள் இருக்கிறாரு, இவர் தொட்டது அனைத்தும் துளங்குகிறது. இன்னைக்கு நம்மள அந்த மாதிரி மற்றவர்கள் பார்க்க முடியுதா? நம்ம அந்த மாதிரி இருக்கிறோமா? இல்ல. சரியா? இதுதான் இறையாட்சியை பரப்புறது அப்படின்னா எடுத்து நம்ம யோபை எல்லாத்தையும் சொல்றது இல்ல, வாழ்வாழ் காட்டுவது, நம்முடைய வாழ்க்கையினால காட்டுறது. நான் இருக்கிற இடம் ஏசி என் கூட இருக்கிறார் என்பது மற்றவர்கள் உணரும்படியாக இருக்க வேண்டும். சரியா? இறையாட்சியிலே பேசிட்டு இருக்கிறேன். முதல்ல அதை பத்தி ஒரு புரிதல் வேணும். ஆமா தானே? இறையாட்சியை பற்றி ஒரு புரிதல் வேணும். 2 வகையான ஆட்சி நமக்கு தெரியும். நம்ம எல்லாம் இந்தியர்கள் தான். இருவகை ஆட்சிக்கும் நம் முன்னோர்கள் ஒரு ஆட்சியில இருந்திருக்காங்க, நம்ம ஒரு ஆட்சியில இருக்கிறோம். எது? ஆங்கிலேயர் ஆட்சி. ஆங்கிலேயர் ஆட்சியெல்லாம் விட்டுருங்க, அவங்க தெரியாம வந்து போயாச்சு. மன்னராட்சி, குடியாட்சி, மக்களாட்சி. சரியா? மன்னராட்சி அப்படின்னா ஒரு ஏரியாவுக்கும் ஒரு அரசர் இருப்பாரு. அந்த அரசர் என்ன சொல்றாரோ அது மக்கள் கேட்டுதான். ஏதாவது பேச முடியுமா? சான்ஸ் இல்லை. இன்னும் நாங்கெல்லாம் மன்னராட்சியில இருக்கிறோம். கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எதுவும் பேச முடியாது. என்ன ரூல்ஸோ அதை பணிஞ்சிருந்தா இருக்கலாம், இல்லைன்னா பெட்டி எடுத்து ஊருக்கு வர வேண்டியதான். ஓகே, ஆனா இந்த மக்களாட்சியில மைக் மட்டும் இருந்தா போதும். மைக்கு நிக்கிறதுக்கு ஒரு இடம், யார பத்தினாலும் பேசலாம், பேச்சு சுதந்திரம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கு பேரு. சரியா? அப்ப இந்த இறை ஆட்சி அப்படிங்கிறது மன்னராட்சியா மக்களாட்சியா? மக்களாட்சியா? மன்னராட்சி. தெளிவு. கண்டிப்பா அதுல ஒரு தெளிவு இருக்கணும். மக்களாட்சி எல்லாம் கிடையாதுங்க, மன்னராட்சி. ஒரே ஒரு மன்னர் மட்டுமே. அவர் யார்? ஏசு கிறிஸ்து.
இது மன்னராட்சி. மன்னராட்சி அப்படின்னா நம்ம எல்லாம் மாதிரிலாம் பேசிட்டு இருக்க கூடாது, தெரியாம பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன சொல்றாரோ கேட்டு நடக்கணும். சரியா? ஒரு ஆட்சி அப்படின்னா என்னென்னலாம் இருக்கணும்? சட்டங்கள் இருக்கணும். ஒரு அரசர் இருக்கணும், சட்டங்கள் இருக்கணும், இடம் இருக்கணும், மக்கள் இருக்கணும். சூப்பர். 4 விஷயம். யாராரு? மன்னர், ஒரு பிளேஸ் இருக்கணும், மக்கள் இருக்கணும், சட்ட திட்டங்கள் இருக்கணும். ஓகேயா? இது வந்து தஞ்சாவூர் சோழ நாட்டு பகுதியா ஒரு காலத்துல இருந்திருக்கும். ஓகே, அதுக்கு நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு மன்னர் இருந்திருப்பாரு, ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் அரசாட்சி புரிந்த இடத்தை தான் சோழர் ஆட்சின்னு சொல்றோம். அப்ப இந்த மன்னர் இருக்கிறாருங்க, ஏசு கிறிஸ்து. இவர் அரசாட்சி புரிந்து கொண்டிருப்பது எந்த இடத்துல? விண்ணகத்துல இருக்கிறாரா? அப்ப விண்ணகத்துலதான் இருக்கணும். நீங்க தஞ்சாவூர்ல ராஜராஜ சோழன் இருந்தார் அப்படின்னா அங்கதான் அவர் எங்க ஆட்சி புரிகிறாரோ அவர் அந்த இடத்தான் சொல்லுவோம். விண்ணகத்துல இருக்காருன்னா அவர் அங்கதான் இருக்கணும். இப்ப பிரதர் ஒரு பெரிய படத்தை போட்டு ஏசு கிறிஸ்து எங்க இருக்கிறாருன்னு காட்டினாரு. திருப்பி அவர் விண்ணகத்துக்கு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிறாங்க. இயேசு நமக்குள்ள இருக்கிறாரு, அரசர் நமக்குள்ளாக இருக்கிறாரு என்றால் அரசாட்சி எங்கே இருக்கிறது? நமக்குள்ளதான் இருக்குது. உள்ளம் தான் அந்த இடம். அரசர் யார்? இயேசு. மக்கள் யார்? சட்டதிட்டங்கள் என்ன? எல்லாத்தையும் ஒரே வார்த்தையை சொல்லியாச்சு, இறை வார்த்தை. நாப்பெல்லாம் கிடையாது, நிறைய இருக்கு. சரியா? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நிம்மதியான சாப்பாடு. இதெல்லாம் தெரிந்து கொள்ளும் வரை கற்றுக்கொண்டே இருப்போம். ஓகே தானே? முதல்லது விளைச்சலின் விதி. ஓகே, விளைச்சலின். இப்ப நம்ம சட்டத்திட்டங்களை பத்தி பார்க்க போறோம். இப்ப இரையாட்சினா என்ன நல்லா தெரியும். ஓகே, அரசர் யாருன்னு தெரியும், இடம் எதுன்னு தெரியும், மக்கள் யாருன்னு தெரியும். சட்டத்திட்டங்கள் நமக்கு முதல்ல ஒரு நாட்டுல இருக்கிறோம் அப்படின்னா சட்டத்திட்டங்கள் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சாதான் நம்மளால ஃபாலோ பண்ண முடியும். அங்க போய் மீறிட்டு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா ஏதாவது நடக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்ப நம்ம இரையாட்சியில இருக்கணும் அப்படின்னா சட்டத்திட்டங்களை கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். முதலாவதாக விளைச்சலின் விதி. 2 Corinthians 9:8. கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர், எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானது எல்லாம் உங்களுக்கு தருவார், அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். இந்த வார்த்தையை நம்ம அடிக்கடி நிறைய பேர் அறிக்கையிடுவோம், ஏதாவது வேணும் அப்படின்னா. ஆனா எப்ப இது கிடைக்கும் அப்படின்னு முன்னாடி சொல்லியிருப்பாரு. ஓகே, 6:7 என்ன? நானே வாசிக்கிறேன். குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும், மன வருத்தத்தோடோ கட்டாயத்தாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். இதுதான். இதெல்லாம் ஃபாலோ பண்ணினாதான் கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். நம்ம இதை விட்டுட்டு இதை மட்டும் குடிச்சிட்டோம். ஓகே, அப்ப கொடுக்கிறவனுக்கு மிகுதியாக கொடுக்கிறவனுக்கு மிகுதியாக கிடைக்கும். அப்ப எதை விதைக்கிறோமோ அதை அறுவடை செய்ய முடியும். அப்ப நம்ம எதை விதைக்கிறோம் அப்படின்றது முக்கியம். ஓகே, நம்ம நல்ல வார்த்தைகளை விதைத்தோம்னா நல்ல வார்த்தைகளை நல்ல பலன்களை அறுவடை செய்வோம். ஓகே, ஏழைகளுக்கு நம்ம கொஞ்சமா கொடுக்குறோம் அப்படின்னா மிகுதியாகவே கடவுள் கொடுப்பார். ஓகே, நம்ம யாருக்கிட்ட கொடுக்குறோமோ அவங்க கிட்ட நம்ம எதிர்பார்க்க கூடாது, அவங்களை எதிர்பார்த்தும் கொடுக்க கூடாது. ஓகே, நம்ம எதற்காக கொடுக்கணும்னு அழகா சொல்லிட்டாரு. முக மலர்ச்சியோடு கொடுப்பவர் கடவுளின் அன்புக்குரியவர்னா அந்த அன்பின் நிமித்தம் நம்ம கொடுக்க வேண்டும். ஓகே ஓகே, குறைவாகவும் கொடுக்கல, மிகுதியாகவும் கொடுக்கல, நான் ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னா நத்திங்க விதைச்சா எதை அறுவடை செய்வோம்? நத்திங்க தான் அறுவடை செய்வோம். இல்லாமைக்கு ஒரு காரணம் இதுவாக கூட இருக்கும். ஓகே,
கொடுக்க வேண்டும். எதன் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் அப்படின்னா கடவுள்கிட்ட இருந்து. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு இல்லையா, நீ கொடுக்கும் போது உனக்கு நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை வைத்து கொடுக்க வேண்டும். அன்பினால கொடுக்கணும். எந்த கட்டாயத்தினாலோ இதுல ஒரு ஃபேக்டர் குறைஞ்சா கூட அங்க ஏதோ நம்ம மிஸ்டேக் பண்றோம். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ தயவு செய்து கொடுக்காதீர்கள், ஆனால் கொடுக்க வேண்டும். அப்ப இதுல குவாலிட்டி தான் முக்கியம். குவான்டிட்டி எவ்வளவு கொடுக்கிறோம் அப்படின்றது கிடையாது, எத்தகைய தன்மையோடு கொடுக்கிறோம் அதுதான் முக்கியம். ஓகே, அன்பின் மிகுதியால கொடுக்கும் பொழுது மிகுதியாகவே நாம் அறுவடை செய்வோம். சரியா? அடுத்தது முதலாவது விதி என்னது? விளைச்சலின் விதி. மத்தேயு 23:23 மற்றும் வாசித்துட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடலாம். மத்தேயு 23:23. இது ரொம்ப முக்கியம். 10 பங்கு நான் கொடுத்தா போதும், தசம பாகம் அப்படின்றத வச்சுக்கிட்டு அதை மட்டும் கொடுத்துட்டு ஆண்டவருடைய கட்டளை எதையுமே நான் கடைபிடிக்கல அப்படின்னா ஐயோ கேடு. ஓகே, நான் விளைச்சலின் விதியை கடைபிடிக்கிறேன் சொல்லக்கூடாது. ஓகே, அப்ப விளைச்சலின் விதினா என்னென்னலாம் தெரியுதா? எதை விதைக்க வேண்டும், எதை கொடுக்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், ரொம்ப முக்கியம். சரியா? இரண்டாவதாக காணப்படாத விதி. காணப்படாத விதி. காணப்படாத விதினா என்ன நினைக்கிறீங்க? காணாத ஒன்றை நாம் எதிர்நோக்க வேண்டும். அப்ப காணாத அந்த வாக்கு தத்தங்களை நாம் நம்பி அறிக்கையிடும் பொழுது நாம் இப்பொழுது காணுகின்ற இந்த பிரச்சனைகள் மறைந்துவிடும். இதுதான் நம்பிக்கை. சரியா? அப்ப காணப்படாத விதி அப்படின்னா நம்ம காண வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆவிக்குரிய உலகத்தில இருக்குது. அதை நாம் எதிர்நோக்கி காணாத ஒன்றை நாம் எதிர்நோக்கி நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது இப்ப காணுகின்ற எல்லா பிரச்சனைகளும் சால்வாரு. ஏன்னா இறையாட்சியில இருக்கும் பொழுது ஒரு பிரச்சனை கூட இருக்கக்கூடாது. ஓகே, சரியா? அப்ப நாம் நம்பிக்கையின் மூலமாக காணாத ஒன்றை நாம் எதிர்நோக்கி இருப்பது. எபிரேயர் 11:5 வாசிக்க வேண்டாம். நம்பிக்கையினால் ஏனோ கடவுளால் எடுத்துக் கொள்ளப்பட்டார். ஏனோக்க பத்தி பெருசா பைபிள்ல இருக்கவே இருக்காது. தெரியுமா ஏனோக்க பத்தி? கடவுளோடு நடந்தார். ஓகே, அவருக்கு என்ன ரிவார்டு கிடைச்சிச்சு? அவரு உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார். 300 வருடங்கள் அவர் கடவுளோடு நடந்தார். நம்பிக்கையினால் அவர் உயிரோடு எடுத்துக் கொள்ளப்பட்டார் அப்படின்னு அவர் அதை விரும்பினார். அப்ப நம்மளும் காணப்படாத விஷயங்கள், காணப்படாத வாக்கு தத்தங்களை நம்பி நாம் அறிக்கையிடும் பொழுது காணுகின்ற இந்த பிரச்சனைகள் எல்லாமே மறைஞ்சிரும். நாமும் இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக இருப்போம். மூன்றாவது இரத்தலின் விதி. மத்தேயு 10:39. அவ்வளவுதான். என் பொருட்டு உயிரை இழப்பவனோ அதை காத்துக் கொள்ளுவான். அப்படின்னா என்ன? எது இறக்க வேண்டும்? சுயம் இறக்க வேண்டும். சுயம் அப்படின்னா என்ன? சுயநலம். நான் அப்படிங்கிற ஆணவமா? நான் வந்துட்டாவே அது சுயம்தான். என் வார்த்தைகள், என் எண்ணங்கள், என் விருப்பங்கள், நம்ம எதெல்லாம் என் நான் போட்டுக்கிறோமோ எல்லாமே சுயம். எல்லாத்தையும் யாரு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும்? கடவுள். அதுதான் இரத்தலின் விதி. இது என் நான் எனக்கு அப்படிங்கிற ஒரு வட்டமே இருக்கக்கூடாது.
ஓகேயா? இதுதான் இரத்தலின் விதி. அவர் பொருட்டு நாம் சுயத்தை மறிக்கின்ற பொழுது நாம் இறையாட்சிக்கு உட்படுகிறோம். சரியா? ஓகே. நான்காவது மீட்பின் விதி, லா ஆஃப் ரெஸ்டரேஷன். திருவெளிப்பாடு 21:5. அப்பொழுது அரியணையில் வீற்றிருந்தவர், அவ்வளவுதான், அரியணையில் வீற்றிருக்கிறவர் என்ன சொல்றாரு? அனைத்தையும் புதியதாக்குகிறேன் அப்படின்றாரு. அப்ப நம்மளும் தவறு செஞ்சிருக்கிறோம், இதையெல்லாமோ நம்ம இழந்திருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஒண்ணும் கவலைப்பட வேண்டாம், அனைத்தையும் புதியதாக்குபவர் இருக்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? மனம் வருந்தி நான் என்னெல்லாம் தவறு பண்ணியிருக்கேனோ இதுல மன்னிப்பு கேட்டு இதுல இருந்து நம்ம வீட்டு வரும் பொழுது, வீட்டு வந்து திருப்பி அதே இடத்துக்கு போயிடக்கூடாது. நாம் அதிலிருந்து வரும் பொழுது நமக்கு என்னாகும்? எல்லாம் புதியதாக ஆகும். யோவேல் 20:25 உன் பருவ பலன்களை, வெட்டு கிளிகள் வந்து நாசமாக்கிய எல்லா பருவ பலன்களையும் நான் திருப்பி தருகிறேன் அப்படின்றாரு. நம் தவறுகளால் நாம் எதையெல்லாம் இழந்திருக்கிறோமோ அதை நாம் திரும்ப பெற்றுக் கொள்ளலாம். இது நமக்கு தெரியணும். ஐயோ எனக்கு போச்சே கிடையாது, நமக்கு புதியதாக கொடுக்க வல்லவர் இருக்கிறார் அப்படின்றது தெரியணும். அவரை நம்ப வேண்டும். அப்ப என்ன பண்ணணும்? முதல்ல செஞ்ச தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும். சரியா? மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்கப்புறம் அதுல இருந்து மனம் மாறி நாம் எது கரெக்டானதோ அந்த பாதையை நோக்கி செல்லணும். ஓகே. ஆண்டவர் வந்து 2 அப்பமும் 5 மீன் தான் இருந்துச்சு. அதை எப்படி பழுது பெருக செஞ்சாரு? 5 அப்பமும் 2 மீன்களும் இருந்தது. அதை எப்படி பழுதி பெருக செய்தார்? பரவாயில்ல, எல்லாரும் பிதாவிடம் வேண்டினாரா? என்ன வேண்டினாரு? அப்பா ப்ளீஸ் இதை கொஞ்சம் பெருசாக்கி கொடுங்க, நன்றி செலுத்தி. ஓகே, பழுதி பெருகணும்னு வச்சுக்கோங்களே, நன்றி செலுத்துங்க. இருப்பதற்கு முதல்ல நன்றி செலுத்த பழகுங்கள். இல்லாததை பற்றி தயவு செய்து கவலைப்படாதீங்க, இல்லாததை பத்தி நினைக்காதீங்க. இருக்கிறதுக்கு நன்றி செலுத்தும் பொழுது இவையும் பழுதி பெருகும். ஆமென். அடுத்தது மரியாதையின் சட்டம். மரியாதையின் சட்டம். மரியாதையின் சட்டம்னா என்ன? 10 கட்டளைகளை நாம் யாரை மதிக்க வேண்டும் சொல்லியிருக்கிறோம்? தாய் தந்தையரை மதிக்க வேண்டும். விடுதலை பயணம் 20:12. உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு அளிக்கும் நாட்டில் வாழ்நாட்கள் நீடிக்கும்படி அவ்வளவுதான். இன்னைக்கு நமக்கும் சில ஆசீர்வாதங்களில் குறைந்து இருக்கிறோம் அப்படின்னா, எங்கேயோ நாம் தாய் தந்தையை மதிக்காமல் இருந்திருக்கிறோம், அவர்களை காயப்படுத்தி இருக்கிறோம். கன்ஃபெஷனுக்கு ஃபாதர்ஸ் இருக்காங்க, தயவு செய்து ஒரு 3 பேர் எழுந்து போகலாம். அப்ப நம்ம ஏதோ ஒரு இடத்துல கஷ்டப்படுறோம் அப்படின்னா நம் தாய் தந்தையை காயப்படுத்தி இருக்கலாம். தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. தயவு செய்து மன்னிப்பு கேளுங்க. ஒருவேளை அது நம் ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கலாம். சீராக்கு 3:3 இருக்குது. சீராக் நூல் 3ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். தந்தையை மதிப்போ பாவங்களுக்கு பழுவாய் தேடிக் கொள்ளுகின்றனர். அப்ப நம்ம அவங்கள மதிக்கணும். ஒருவேளை மதிக்காமல் இருந்திருக்கலாம், நம் வார்த்தைகளால காயப்படுத்தி இருக்கலாம், எடுத்து பேசி இருக்கலாம், ஏதோ ஒரு பண்ணியிருந்திருக்கலாம். நமக்கு அது உண்மையிலே நமக்கு உணர்த்தப்பட்டுச்சுன்னா தயவு செய்து கன்ஃபெஷனுக்கு ஒருக்கா பார்த்துட்டு மன்னிப்பு கேளுங்க. உங்க வீட்டுக்கு போன உடனே உங்கள் தாய் தந்தையரிடம் மன்னிப்பு கேளுங்க. நான் தெரியாம பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்க. கடவுளுடைய மன்னிப்பு கேட்கணும், நம்மை பெற்றவர்களிடம் மன்னிப்பு கேட்கணும். சரியா? இதுதான் மரியாதையின் சட்டம். அடுத்ததாக அவமதிக்கப்பட்டவற்றின் சட்டம். அவமதிக்கப்பட்டவற்றின் சட்டம் அப்படின்னா, இந்த உலகம் ஒரு சிலரை நீ முட்டாள், உனக்கு ஒண்ணு தெரியாது, ஓகே, நம்மளும் அப்படிதான் நம்பிட்டு இருக்கிறோம். மட்டம் தட்டிக்கிட்டே இருக்குதா? நம்மளாம் மட்டம் தட்டப்படுபவர்கள் அல்ல, நமக்கு தான் உண்மை தெரியல. ஓகே, நம்மளை யாரும் மட்டம் தட்டவே முடியாது.
ஓகே, உலகத்தின் பார்வையில ஒருவேளை அது உங்களை கணிச்சு வச்சிருக்கலாம். அதனாலதான் சொல்றோம், இறை வார்த்தையால் உங்கள் எண்ணங்களை புதுப்படைப்பாக்குங்கள். உண்மை எதுவோ அதன் மூலம் உண்மையை தெரிஞ்சுக்கிறீங்க. நீதி தலைவர்கள கிதியோனை பத்தி ரொம்ப அழகா இருக்கும். அவன் அப்படியே அந்த அமலேக்கியர்களுக்காக பயந்து போய் ஒரு திராட்சை ஆலையில போய் பதுங்கி நிற்பான். அந்த இடத்துல ஆண்டவரின் தூதர் படை வீரனே வழியோனை கூப்பிடுவார். அவனே பயந்து போய் உள்ள போய் நிற்பான். சரியா? அப்ப ஆண்டவருடைய பார்வையில் நாம் அனைவரும் உயர்ந்தவர்கள், நாம் அனைவரும் வலியவர்கள். ஓகே, உலகத்தின் பார்வைய தயவு செய்து எனக்குள்ள கொண்டு வந்துக்கிறாங்க. தாவீது யாரு? தாவீது அனாய் பண்ண போறப்ப தாவீதுன்னு ஒரு புள்ள இருக்குதுன்றதே அவங்க வீட்டுல சொல்லல. ஏன்னா யாரும் நினைக்கல தாவீது ஒரு அரசன் ஆவான்னு சொல்லி நினைக்கல. ஓகே, ஆனா எவ்வளவு பெரிய அரசன் ஆகுங்க தாவீது. பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். நாமும் நம்மளாம் கடவுளுடைய பிள்ளைகள், எதிலும் குறைந்தவர்கள் அல்ல. நேற்று நம்ம நிறைவாழ்வை பத்தி பேசணும். ஆண்டவர் நிறைவான அவர் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது நம்மிடம் குறைகள் இருக்குமா? இருந்துச்சு அப்படின்னா நம்ம தான் தப்புவோம். குறைகளே இல்ல, முதல்ல அதை நம்ம நம்ப வேண்டும். சரியா? அப்ப இதுதான் அவமதிக்கப்பட்டவற்றின் சட்டம். அப்படின்னா இந்த உலகம் ஒரு பார்வையை கொடுக்கிறது, ஆனால் அது உண்மை கிடையாது. ஆண்டவருடைய பார்வையில் நாம் அனைவரும் உயர்ந்தவர்கள். தாவீதுனாலதான் கோலியாத்தை வீழ்த்த முடிஞ்சிச்சு. எவ்வளவு பெரிய படை வீரர்களாலையும் வீழ்த்த முடியல. ஓகேயா? திக்கு வாயனாக இருந்த மோசேயை வைத்துதான் இஸ்ரேல் மக்களை ஆண்டவர் விடுவித்தார். முதல்ல மோசே என்ன சொல்லுவாரு? நீ பேச கூட தெரியாது, வாய் திக்குதேன்னு சொல்லுவாரு. அவரை வைத்துதான் இஸ்ரேல் மக்களை விடுவித்தார். ஓகே, இந்த உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம், நாம் கடவுளின் பார்வையில் உயர்ந்தவர்களே. அடுத்தது மகத்துவத்தின் சட்டம், லா ஆஃப் கிரேட்னஸ். அப்படின்னா இத எப்படி சொல்லலாம் அப்படின்னா, மிக பெரியவனாக்கும் ஒரு தெய்வீக நெறிமுறை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். மத்தேயு 23:11-12. மத்தேயு 23:11-12. உங்களுள் பெரியவர் உங்களுக்கு தொண்டனாக இருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஓகே, இது எதை குறித்து சொல்வது? தாழ்ச்சி. ஆண்டவர் சில தாழ்ச்சியை பார்த்து கத்துக்கிறதுன்னு சொல்றாங்க இல்லையா? தாழ்ச்சி. நம்ம பெரியவன் ஆகணும் அப்படின்னா தொண்டனாக இருக்க வேண்டும். யாக்கோபு 4:10. யாக்கோபு 4:10. ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். ஓகே, இதுலதான் சட்டம். இப்ப நம்ம என்னென்ன சட்டம் சொல்லலாமா? முதலாவது என்னது? விளைச்சலின் விதி. நாம் கொடுக்கும் பொழுது நிறைவாகவே பெற்றுக் கொள்ளுகிறோம். எப்படி கொடுக்கணும், எத்தகைய தன்மையோடு கொடுக்க வேண்டும் என்பது நமக்கு தெரியணும். இரண்டாவது, காணப்படாத ஒன்றை, காணப்படாத வாக்கு தத்தங்களை காணுகின்ற உலகில நம்பி அறிக்கையிடும் பொழுது காணுகின்ற பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகும். மூன்றாவது, சுயத்திற்கு எப்பொழுது நாம் மறிக்கிறோமோ அப்பொழுது அதை மீட்பினை காத்துக் கொள்ளுகிறோம். நான்காவது, மீட்பின் விதி. மனம் அருந்தி எதெல்லாம் நம்ம தவறுகளால இழந்தோமோ அவற்றை மனம் வருந்தி திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். மரியாதையின் சட்டம். தாய் தந்தையர்களை மதிக்காதவர்களா காயப்படுத்தணும் அப்படின்னா தயவு செய்து மன்னிப்பு கேட்டு அவர்களை மதிக்க வேண்டும். அவமதிக்கப்பட்டவற்றின் சட்டம். உலகத்தின் பார்வையில் நாம் எப்படிப்பட்டவர்களாக வேண்டாலும் இருக்கலாம், கடவுளின் பார்வையில் நாம் உயர்ந்தவர்கள். மகத்துவத்தின் சட்டம். எப்பொழுது ஆண்டவருக்கு முன் நம்மை தாழ்த்துகிறோமோ அப்பொழுது அவர் நம்மை உயர்த்துகிறார். இப்ப இறையாட்சினா என்னன்னு தெரியும்? ஆமாவா? யார் அரசர் என்பது தெரியும், எந்த இடம் என்பது தெரியும், மக்கள் யாருன்னு தெரியும், சட்ட திட்டங்கள் தெரியும். சரியா? நாங்களாம் துபாயில இருந்தாலும் குடியுரிமை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. எத்தனை குழந்தை எங்களுக்கு இருந்தாலும் ஏன்னா குடியுரிமை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. நாங்க இன்னமும் ஃபில் பண்ணும் பொழுது என்ன பண்ணணும்? இந்தியன் தான் பண்ணணும். எங்களுக்கு குடியுரிமை கொடுத்தது இந்தியா தான். அப்ப இறையாட்சிக்கு உட்படணும்னா உங்களுக்கு எல்லாம் குடியுரிமை வேணும் முதல்ல.
சரியா? இல்லாம ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப குடியுரிமை எப்ப கிடைக்கும்? நான் இந்தியாவுல பிறந்தேன், என்னுடைய பெற்றோர் இந்தியாவுல இருந்தாங்க, நான் ஒரு நான் ஒரு இந்தியன், நான் ஒரு குடிமகள். சரியா? அப்ப இறை ஆட்சியின் மக்களாக ஆகணும். அந்த குடியுரிமை ஃபர்ஸ்ட் அது வேணும்ல. அப்பதானே இந்த சட்டத்திட்டத்தை எல்லாம் நம்மளும் கடைபிடிக்க முடியும், இறையாட்சியை பரப்ப முடியும். அப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நான் இறையாட்சிக்கு உட்படணும்னா நம்மளாம் குடியுரிமை வாங்கணும்னா என்ன பண்ணணும்? சிம்பிளா சொல்லிட்டேன், நான் இந்தியால பிறந்திருக்கிறேன், இந்திய அரசு எனக்கு குடியுரிமை கொடுத்திருக்குது. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு எல்லாம் குடியுரிமை கொடுத்தா நீங்க எங்க பிறக்கணும்? இறையாட்சிக்குள்ள வரணுமா? யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனம். சாப்பிட்டு பின்னாடி இதே டாபிக் தான் வருது. ஏசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தால் ஒழிய மறுபடியும் பிறந்தாதான் இறையாட்சியை காண முடியும்னு சொல்லிட்டாரு. யாரும் 90 வயசுல இருக்கலாம், நீங்க எல்லாம் மறுபடியும் பிறக்கணுங்க, இல்லைனால இறையாட்சியை காணவே முடியாது. மறுபடியும் பிறக்கணும்னா என்ன பண்ணணும்? ஆவியில பிறக்கணும். ஆவியில் பிறப்பது என்பது எது? யார் வேணாலும் சொல்லலாம், நான் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கொடுக்கல. ஆவியில் பிறப்பது என்பது எது? ஊழி இயல்பு அகற்றப்படணும். அப்ப நான் என்ன செய்யணும்? ஆவிக்குரிய இயல்பு எப்பொழுது கிடைக்கும்? வார்த்தை உள்ளுக்குள்ள போகணும். அந்த உலகம் விளைச்சிருக்கக்கூடிய எல்லா பொய்களும் அங்க மறைஞ்சு போகணும், உண்மை உள்ள போகணும். அப்பொழுதுதான் நாம் வார்த்தையினால் புது பிறப்பு அடைகிறோம், ஆவிக்குள்ளாக பிறக்கிறோம், ஆவியின் தன்மைகள் வெளிப்படும். சரியா? மறுபிறப்பு என்பது அதுதான். இன்னைக்கு காலையிலே மெசேஜ்ல சொன்னாங்க, வார்த்தையினால் புது வார்த்தை என்ன செய்யுது? ஏன் வார்த்தையை அறிக்கையிடுங்கன்னு சொல்றோம்? இந்த டாக்டர்ஸ் ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, உங்களுக்கு இந்த நேரத்துல ஸ்கேன்ல இதை காட்டுது அதை காட்டுது, இதெல்லாம் போய் இதெல்லாம் மண்ணில போய் ஸ்டோர் ஆயிருக்குது. இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு நீ உன் தழும்பு இயேசுவின் தழும்புகளினால நான் சுகம் பெற்றுட்டேன்ற உண்மையா அங்க கொண்டு போய் வைக்கணும். அவ்வளவுதான். இந்த வார்த்தையை அறிக்கையிட இந்த பொய்கள் மறைந்து உண்மை எனக்குள்ள போகுது. இதை நான் நம்புகிறேன், சுகத்தை பெற்றுக் கொள்ளுகிறேன். ஆமென். அதனாலதான் என்ன பிரச்சனையோ வார்த்தையை அறிக்கையிடுங்கன்னு சொல்றோம். ஏன்னா சில பொய்கள் நம்ம உலகம் அப்படின்னா பழகி இருக்கு. நம்ம இந்த உலகம் சில பொய்களை, இறைவார்த்தைக்கு எதிரான எல்லாமே பொய் தாங்க. ஓகே, டாக்டர் சொல்லலாம், டாக்டர் கொடுத்தது ஃபேக்ட், அவர் பாக்குறது சொல்றாரு, அவ்வளவுதான். ட்ரூத்துக்கும் ஃபேக்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆனால் உண்மை மட்டுமே விடுதலை கொடுக்கும். உண்மையை அறியணும் அப்படின்னா இறைவார்த்தை உள்ள இருக்கணும். அது நம்முடைய மூளையில இருக்கக்கூடாது, இருதயத்தில் இருக்க வேண்டும். ஓகே, இறையாட்சினா என்னன்னு தெரியும், எப்ப எனக்கு குடியுரிமை கிடைக்கும் தெரியும். உள்ள வந்தா சட்டத்தை பின்பற்றி தான் ஆகணும், இல்லைன்னா தண்டனை தான். ஆமாவா? பிரச்சனைகள்லாம் ஓகேயா? இப்ப நான் இந்தியனாக இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் எனக்கு தெரியும். சரியா? இப்ப நாங்க வந்து துபாய்க்கு போனோம் அப்படின்னா லோக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு சில உரிமைகள் இருக்கும். நாங்களாம் ரெசிடென்ஸா தான் உள்ள போக முடியும் அங்க. ஆனா இந்தியாவுக்கு வந்தோம்னா எனக்கு அதை பார்த்தாவே பிடிக்கும். இந்தியன் பாஸ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் உள்ள வந்தாலே எங்க நாடுல அப்படின்ற மாதிரி இருக்கும். சரியா? அப்ப அதே மாதிரிதான் எனக்கு என்ன, இப்ப யூஎஸ் சிட்டிசனா இருக்கிறவங்க கல்ஃப் கண்ட்ரீஸ்ல எல்லாம் விசாவே தேவையில்லை, அவங்க பாட்டு இறங்கி வந்துடலாம். அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எனக்கு முதல்ல தெரிஞ்சுக்கணும். பிரதர் 5 நிமிஷம் கொடுங்க, பிரதரோட 17 மணி நேரத்துல 1/2 மணி நேரம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அப்ப அதுல இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் தெரியணும். சரியா? அப்ப என்ன பெனிஃபிட்ஸ்? இறையாட்சிக்குள் நாம் இருந்தோம் என்றால் என்ன? பிரச்சனையே கிடையாது. சரியா? எல்லாமே நமக்கு ஆசீர்வாதம் தான்.
ஓகே, அப்ப பிரச்சனை இல்லை அப்படின்னா, பிரச்சனை ஏதோ இருக்குது அப்படின்னா எங்கேயோ நம்ம தப்பு பண்றோம், அதை நாம் தெரிந்து திருத்திக் கொள்ள வேண்டும். இதை பத்தி இன்னும் டெப்தாவே வின்னரஸ் அப்படின்றதுல நம்ம ஜீசஸ் மினிஸ்ட்ரியிலேயே பிரதரோட ஒரு 7 பார்ட் இருக்குது. ஓகே, ஒரு பார்ட்டுமே 1 மணி நேரத்துக்கு மேல போகும், இன்னும் டெப்தா இருக்கும் ஒவ்வொரு மெசேஜ்ல. ஓகே, அதோட சம்மரி தான் இது. இப்ப இந்த டவுட் இல்லை இல்லையா, இறையாட்சி என்றால் என்ன, அதன் விதிகள் என்ன, அதற்குள்ளாக நாம் எப்படி குடியுரிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும், அதன் மூலமாக அதன் நலன்களை எப்படி சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். பிரைஸ் தி லார்ட்.